அனைவருக்கும் வணக்கம். டக்ஸ் டைப்பிங் மென்பொருளை பயன்படுத்தி வேகமாக தட்டச்சு செய்ய பழகுவது எப்படி என்று இந்த காணொளியிலே காண இருக்கிறோம். அதற்கு டக்ஸ் டைப்பிங்கை ஓப்பன் செய்து கொள்ளவும், திரையில் தோன்றக்கூடிய மெனுகளிலிருந்து ஆப்ஷன்ஸ் என்ற மெனுவை தேர்வு செய்யவும், அதில் இரண்டாவதாக இருக்கிற ஃப்ரேஸ் டைப்பிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். திரையில் தோன்றக்கூடியது த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் த லேசி டாக். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா A to Z 26 எழுத்தையும் பயன்படுத்திய ஒரு வாக்கியமாகும். ஸோ இதை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டச்சு செய்ய போகிறோம். இங்கே திரையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னபோது 2 கைவிரல்கள் அதில் ஒளிரக்கூடிய சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் விட்டு விட்டு ஒளிரக்கூடியது இருக்குது. இங்கே திரையில் தட்டச்சு செய்ய வேண்டிய எழுத்து தெரிகிறது. இந்த பச்சை நிறத்தில் ஒளிரும்பொழுது அந்த விசையை அழுத்தி பிடித்து கொண்டு சிவப்பு நிறத்தில் உள்ள எழுத்தை தட்டச்சு செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். மாணவர்கள் இதை பயிற்சி பெறுவதற்காக. இப்பொழுது கேபிட்டல் T என்பது ஷிஃப்ட் அழுத்தி டீங்கிற லெட்டரை டைப் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் அழுத்துறதுக்கு இந்த பச்சை நிறத்தில் உலரக்கூடிய அந்த விரல். ஸோ வலது கையின் சுண்டு விரலில் ஷிஃப்ட்டுங்கிறத அழுத்தியாச்சு. அடுத்தது இடது கையினுடைய ஆள்காட்டி விரலில் டீங்கிறத தட்டச்சு செஞ்சோன்னே டீங்கிற எழுத்து அங்கே வந்துடுச்சு கேபிட்டலாக. அடுத்தது ஹச்சுங்கிற எழுத்துக்கு சிவப்பு வண்ணம் மட்டும்தான் ஒளிருது. அப்போ சிவப்பு வண்ணம் என்பது நேரடியாக அந்த எழுத்தை தட்டச்சு செய்தால் போதும். இப்பொழுது அடுத்த விரலினுடைய நடுவிரல், அடுத்ததாக ஸ்பேஸ் பாருக்கு வலது கையின் கட்டை விரல், அடுத்தது Q என்பதற்கு இடது கையின் சுண்டு விரல். இப்படி நீங்கள் சரியான எழுத்தை சரியான கைவிரலை பயன்படுத்தி தட்டச்சு செய்ய வேண்டும், அதற்கு பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கேம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மெனு பார் தெரியும். இதில் டைம், கேரக்டர்ஸ் எத்தனை அடிச்சிருக்கிறோம், ஒரு கேரக்டருக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம், ஒரு வேர்டுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், தவறுகள் எதுவும் இருக்கா, நீங்கள் எவ்வளோ அக்யூரேசியாக டைப் பண்ணுறீங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வேணுக்குன்னே சில எழுத்துக்களை தவறுதலாக தட்டச்சு செஞ்சுட்டு இப்போ மறுபடியும் அது ஆனால் தட்டச்சு செஞ்சாலும் இங்கே தட்டச்சு திரையில் தோன்றாது. இப்போ நான் யூவை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த எரர்ஸ் 3 தவறாக நான் தட்டச்சு செய்திருக்கிறேன். அக்யூரேசி குறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ மாணவர்கள் பிழையின்றி தட்டச்சு செய்வது மற்றும் மிக சரியான விரலை பயன்படுத்தி தட்டச்சு செய்வது எப்படி என்று பயிற்சி பெறுவதற்கு இந்த டக்ஸ் டைப்பிங்கில் உள்ள ப்ராக்டிஸ் என்பது மிகவும் பயனுள்ளது. மாணவர்கள் இதை சிறப்பாக வேகமாகவும் தட்டச்சு செய்து திரும்ப திரும்ப தட்டச்சு செய்து பழகினால் எளிதாக கணினுடைய விசைப்பலகையில் உள்ள தட்டச்சு செய்யும் கலையானது தங்களுக்கு கைகூடும். நன்றி, வணக்கம்.